தேவையில்லாம திரு முருகன் அவர்களுடைய பேரை மத்திய அமைச்சருடைய பேரை உள்ள இழுக்க அரசியல் அழகு. நீங்க யாரு தப்புனாங்களோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை உள்ள கொண்டு வந்து முட்டி காட்டுங்க. அரசியல் லாபத்திற்காக ஏன் தேவையில்லாம பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறீங்க? போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ அவங்க எல்லாம் உத்தரவாதம் கொடுக்கணும். காரணம் வந்து முழு படங்குறாங்க. நான் தேர்தலுக்கு பிறகு ஜனநாயகம் படத்தை நான் தேர்தல் யாராவது எதிர்த்து பேசினா மறுவலையை வச்சிருவாங்க. கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி ட்ரௌசர் அதெல்லாம் பேசுறாங்க. தரம் தாழ்ந்து அந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பலீங்கன்னா எங்களுடைய வேலையின் மூலமாக பதில் சொல்லியிருக்கோம். இந்த கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்துக்கு 4க்கு 4 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான என்டிஏ கோயம்புத்தூர் தெற்கு அருமையனன் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் கட்டளையில வரலாறு காணாத போறாங்க. கோயம்புத்தூர் வடக்குல வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அதனால உங்களுக்கு என்ன பயம்னா தோல்வி பயத்துல உலர ஆரம்பிக்கிறார்கள். அதை பற்றி கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. 471 நாள் குலால் சிறையில் இருந்துட்டு இப்பதான் வெளியிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நாளைக்கு இருக்கு. அவங்களுக்கும் தெரியும் எப்ப வேணாலும் திரும்ப உள்ள போலாங்க. அதனால அவங்க நல்லா இருக்கட்டும். நாங்க இங்க பண்ணி விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து அந்த அதே போல அரசியல்ல சகிப்புத்தன்மை அதிகமா வேணும். எங்கூட இந்த பகுதியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வடவள்ளி சந்திரசேகர், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மாவட்ட எல்லோருமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா அரசியல்ல சகிப்புத்தன்மை குறைஞ்சதுன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. மக்கள் தெளிவா பாக்குறாங்க. ஒரு தலைவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பாக்குறாங்க. இதே மு.க. ஸ்டாலின் ஐயா மெட்ரோல பிடிச்சி ஒரு அப்பா பண்ணாங்க. திமுக காரங்க அவங்களுக்கு அடிக்கிறாங்க. இந்த கரூர்ல வெண்ணமலை இஷ்யூக்கு திமுக காரங்க பெண்கள் அடிச்சாங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்த்துக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் எப்பொழுதும் பொறுமையாக இருக்கக்கூடியவர். இன்னைக்கு அவரும் அந்த தப்பு பண்றாரு. நம்ம அதை பார்க்கணும். விஜய் அவர்கள் புதிதாக வந்திருக்கின்றார்கள். அதனால சகிப்புத்தன்மை வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பொதுமக்கள் பார்க்கணும். வானத்தேக்கா மிக அற்புதமா இருக்கிறாங்க. நேற்று இரவு நாங்கெல்லாம் போய் வானத்தேக்காவை சந்திச்சுட்டு வந்தோம். பியூர் டீஹைட்ரேஷன் வெயில்ல வந்து அங்க வேட்புமனு தாக்கல் செய்து அதிகமா வெயில்ல பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்று காலையில நார்மல் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நாளைக்கு ஒரு 2 நாட்கள் தான் நாங்கெல்லாம் அந்த பிரச்சாரத்தை பார்த்துக்கிறோம். அண்ணன் வடவள்ளி அண்ணன் நாங்கள் எப்படி பார்க்கின்றோம் என்றால் கோயம்புத்தூர் வடக்கு அடுத்த 5 ஆண்டுகள் சேவை செய்வதற்கு நாளையும் ஓய்வு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் அற்புதமாக களத்திற்கு இன்னும் வேகமாக வீரியமாக ரொம்ப தப்புங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ அவங்க எல்லாம் உத்தரவாதம் கொடுக்கணும். காரணம் வந்து முழு படங்குறாங்க. நான் தேர்தலுக்கு பிறகு ஜனநாயகம் படத்தை நான் தேர்தல் பாஜக வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. முருகன் பேர்ல பயிர் இல்லாம இருக்கிறார். நான் விஜய் அவர்களுடைய படத்தை ஜனநாயகத்தை எப்ப ரிலீஸ் பண்றாங்களோ நான் தியேட்டர்ல போய் ஒரு ரசிகனாக நான் பார்ப்பேன். அதையும் அரசியலும் குழப்பக்கூடாது. நான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், தொண்டனா இருக்கிறேன், இந்த இடத்துல தலைவனாக இருக்கிறேன். நான் ஜனநாயக படத்தை போய் தியேட்டர்ல பார்ப்பேன். அதனால பொதுமக்கள் யாரும் இந்த மாதிரி வந்தாலும் பார்க்காதீங்க. எத்தனையோ பேருடைய உழைப்பு, எத்தனையோ பேருடைய ரத்தம், எத்தனையோ பேருடைய வியர்வை, ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய பணம். அந்த மாதிரி வந்தா கூட ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. யாராவது அந்த வீடியோ அனுப்பிச்சா கூட பார்க்காதீங்க. அதனால தமிழக வெற்றிகளும் தேவையில்லாம திரு முருகன் அவர்களுடைய பேரை மத்திய அமைச்சருடைய பேரை உள்ள இழுக்க அரசியல் அழகு. நீங்க யாரு தப்புனாங்களோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை உள்ள கொண்டு வந்து முட்டி காட்டுங்க. அரசியல் லாபத்திற்காக ஏன் தேவையில்லாம பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ஏதாவது ஒரு படத்தை நம்ம பண்றோமா? சிபிஎஃப்சிக்கு எங்களுக்கு என்ன கண்ட்ரோல்? தேவையில்லாம ஏன் ஆதம் இருக்கிறவர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களும் சில பேர் ட்விட்டர்ல சொல்லக்கூடிய கருத்தையும் வன்மையாக இந்த நேரத்தில் என்ன வேணாலும் குறிப்பிட்டன. அம்மன் அர்ஜுன் அவர்கள் நடந்து நடந்து பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அக்கா நாம போட்ட கொலையிலிருந்து ஒரு சொப்பு தண்ணி கொடுத்தாங்க. அவ்வளவு எளிமையாக மக்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி வேட்பாளரை என்ன வந்து ஒரு ஆர்பாக்ஸ், ஒரு குண்டா, ஒரு என்ன சொல்றது 98% இல்லாத ஒரு பொலிசு இதெல்லாம் கொடுத்து கலந்து விடுவாங்களா? அதனால கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில நண்பர்கள் நீங்க எல்லாம் மூத்த நிருபர்கள் நீங்க இருக்கிறீங்க. ஒரு வரலாறு காணாத தோல்வி திராவிட முன்னேற்ற அன்னை கரூர்ல 251 பட்டியும் தேர்தல் ஆணையத்துக்கு போய் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர்ல பாரதிய ஜனதா கட்சி 251 பட்டியும் கூட்டிட்டாங்க.
என் கணக்குப்படி என்னை கோயம்புத்தூருக்கு இருக்கிற பட்டி போட முடியாது கம்பெனி வேற ஹவுஸ் எடுத்து மக்களை உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு டீ காஃபி பிஸ்கட்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. அதையும் நாங்க முறைப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறோம். அவங்க 18 சுயேட்சை வேட்பாளர்கள் இன்னைக்கு மிரட்ட ஆரம்பிச்சுனாங்க. மக்கள் சொல்றாங்க அவன் திமுக கார மாதிரி அவன் பிரச்சாரம் பண்றான். ஒரு திமுக வேட்பாளர் செந்தில்பாலன் 18 சுயேட்சையும் திமுக அவனும் பண்றான். 19 பேர் இந்த சிட்டி ரோபோட் ஒரு படத்துல ரஜினி சார் சிட்டி ரோபோட் மாதிரி 19 ரோபோட் நடந்து போயிருக்கு. 19 ரோபோட் புரிஞ்சு பேட்டரியை கழித்து திரும்ப கருவு கணிப்பிச்சிடலாம்.